எல்லாருக்கும் காலை வணக்கம். வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம சாமி கும்பிட்டு நம்ம சமைக்கிற வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பாலாக்கீரை தான். அந்த ரெசிபி நான் இப்போ லாங் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். நம்ம வாங்க போய் சாமி கும்பிடலாம். நான் ஒரே ஒரு தீக்குச்சிலே எல்லாம் பற்ற வச்சணும்னு நினச்சேன். அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பற்ற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூ வாங்கியிருந்தேன், சாமந்தி பூ. அது சாமிக்கு வச்சுட்டு கொஞ்சம் உருளிக்கு ரோஸ் வாங்கியிருந்தேன். அதுவும் உருளிக்கு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு மித்ரனை குளிக்க வைக்கிற வேலை இருந்துச்சு. அவன் ஒரு 10 நிமிஷம் கூட இப்போல்லாம் விடவே மாட்டேங்கிறான். அம்மான்னு காலையே சுற்றிட்டுருக்கனால எந்த வேலையுமே பண்ண முடியல. அவனை குளிக்க வச்சதுக்கப்புறம் தான் சமைக்கவே போனேன். இப்போல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்ருக்கான், சமைக்கவே விடுறதில்ல. காலை சுற்றி 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 நின்றுட்டே பண்ணிகிட்ருக்கார் தலைவர். அவ்வளோதான். சாமி கும்பிட்ட உடனே நம்ம எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே விளையாட்டு தான், இப்போ கூட விடவே மாட்டேங்கிறான். ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இது நடுவு சென்டரில் இருக்கிறது பார்த்திங்களா, எங்களோட குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த சாமி அந்தான்னு இருக்கிறத நான் எப்போவுமே பூஜை பண்ணுறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சாமி. எங்கள் வீட்டில் சாதம், பாலாக்கீரை குழம்பு, கொஞ்சமாக நான் கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். இப்படி கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும். தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.